டாக்ஸிக் உறவில் இருக்கிறீர்களா? தெரிந்து கொள்வது எப்படி? என்ன செய்ய வேண்டும்? மன உளைச்சலை ஏற்படுத்தும் டாக்ஸிக் உறவுகள் பற்றி. ஒவ்வாத மன உளைச்சலை ஏற்படுத்தும் டாக்ஸிக் உறவுகளை கண்டறிதலும் அவற்றை சரிசெய்யும் முயற்சிகளும். ஒவ்வொருவருக்குமே உறவுகள் என்பது இந்த காலத்திலும் அவசியமானதாகவே இருக்கிறது. இங்குள்ள ஒவ்வொருவரும் யாரையோ ஒருவரை சார்ந்துதான் வாழ்கிறார்கள். குடும்ப உறவினர்கள் இல்லை என்றால் சிலர் நண்பர்களை சார்ந்து வாழ்கிறார்கள். யாருடைய உதவியும் இன்றி தனித்து வாழ்வது என்பது அபூர்வம்தான். ஆனால் சிலரை பிடிக்காத சூழ்நிலையில் கூட தன்னுடைய நண்பர், தன்னுடைய உறவினர் என்ற ஒரே காரணத்தால் அவர்களுடன் நட்பு பாராட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. உறவினர்களிலும் நண்பர்களிலும் துணை என சிலர் வேறு வழியின்றி டாக்ஸிக் உறவில் இருக்கிறார்கள். ஒரு சிலர் இது டாக்ஸிக் உறவு என்பது தெரியாமலேயே இருக்கின்றனர். எப்படி தெரிந்து கொள்வது? இப்படியான ஒவ்வாத மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் டாக்ஸிக் உறவுகளை தெரிந்து கொள்வது எப்படி? 1. உங்கள் நண்பர் அல்லது துணை ஒருவருடன் இருக்கும்போது அல்லது அவரை சந்திக்க முற்படும்போது நீங்கள் ஒரு பதட்டத்திலேயே இருப்பீர்கள். அவர்களிடம் உண்மையை கூற நீங்கள் மிகவும் பயப்படுவீர்கள். அவர்களிடம் வெளிப்படையாக எதையும் சொல்வதற்கு உங்களால் முடியாது. அந்த சூழ்நிலை இருந்தால் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். 2. உங்களுடன் இருப்பவர் மிகவும் சுயநலமாக இருப்பார். உங்கள் மேல் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார். உங்களுடைய தேவைகள், ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிக்க மாட்டார். உங்கள் நலனில் அவருக்கு அக்கறை இருக்காது. 3. உங்களுடன் அனைவரும் இருந்தும் நீங்கள் தனிமையில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். 4. உங்களுக்கான மரியாதை, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் போவது. 5. உங்களுடைய கருத்துக்கள் சரியாக இருந்தாலும் அதை மதிக்காமல் உங்களை தாழ்த்தி பேசுவது. 7. அவமரியாதை செய்வது, தொடர்ந்து கேள்வி கேட்பது, விமர்சனம் செய்வது. 5. உங்கள் உணர்வுகளை காயப்படுத்தும் இழிவான சொற்களை தொடர்ந்து பயன்படுத்துவது. சில உறவுகளில் அடித்து துன்புறுத்துவது. 8. உங்கள் என்ன செய்கிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள் என விடாமல் தொடர்ந்து கண்காணிப்பது, அது பற்றி கேள்வி கேட்டு மனரீதியாக துன்புறுத்துவது. 9. உங்களுடைய முடிவுகளையும் சேர்த்து அவர்களை எடுப்பது. 10. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உணர்வுகளை சற்றும் மதிக்காமல், அன்பு, பாசமின்றி உங்களின் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கும் நிலை இருந்தாலோ, அது போன்றவர்களிடம் நீங்கள் நீங்களாக இருக்க முடியாமல் இருந்தாலோ அது டாக்ஸிக் உறவுதான். என்ன செய்ய வேண்டும்? யாராக இருந்தாலும் அவரவருக்கான வரையறைகளை நிர்ணயிக்க வேண்டும். உங்களுடைய சுயமரியாதையை யாரிடமும் விட்டுக் கொடுக்க கூடாது. அந்த உறவு உங்களுக்கு தேவை என்றால், அதை விட்டு உடனடியாக விலக முடியாது என்றால், உங்களுடைய உணர்வுகள் புறக்கணிக்கப்படுவதால் ஏற்படும் பாதிப்புகளை அவரிடம் எடுத்து கூறி, உங்களுடைய அன்பு தேவை, இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலாம். பல முயற்சிகளுக்கு பின்னரும் அவரின் நடத்தையில் மாற்றம் ஏற்படாத பட்சத்தில் அவரை விட்டு விலக முயற்சிப்பது உங்களுடைய உடல், மனநலனுக்கு நல்லது. அந்த உறவு வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக அவரும் தன்னை மாற்றிக்கொள்ள முற்படுவார். எனவே அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையான அன்பிற்கு விட்டுக் கொடுப்பது சரியானது. ஆனால் இது போன்ற உறவுகளை சகித்துக்கொண்டு வாழ்வது சரியல்ல. உங்களுடைய உடல் மற்றும் மனநலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்றே மனநல நிபுணர்கள் கூறுகிறார்கள். இது போன்ற உறவுகளிலிருந்து வெளியே வந்த பின்னர் நீங்கள் ஒரு சுதந்திரமான மனநிலையை பெற முடியும் என்கிறார்கள். அந்த உறவு கண்டிப்பாக தொடர வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் இருவரும் மனநல ஆலோசகரை அணுகுவது நல்லது. நீங்கள் கடுமையான மன அழுத்தத்தில் அல்லது குழப்பத்தில் இருந்தாலும் ஒரு மனநல ஆலோசகரை அணுகி முடிவெடுப்பது நல்லது. பெண்களாக இருந்தால் நிதி சார்ந்து சுயமாக சம்பாதிப்பது, சுய முடிவு எடுப்பது ஆகியவை இது போன்ற உறவுகளிலிருந்து விலக தைரியமாக முடிவெடுக்க உதவும். எந்த சூழ்நிலையிலும் தனித்து செயல்பட, எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்க உங்களை வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். டாக்ஸிக் உறவிலிருந்து வெளியே வந்த பின்னர் உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் கொள்ளவும் சரிப்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். கணவன் மனைவி உறவு தவிர மற்ற உறவுகளிலிருந்து வெளியே வருவது எளிதானது. திருமணமான பெண்களும் ஆண்களும் இது போன்ற உறவில் சிக்கிக்கொண்டு தவறான முடிவு எடுக்கிறார்கள். பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சிக்க வேண்டும். தவிர தவறான முடிவெடுக்கதை விட அந்த உறவிலிருந்து விலகி விடுவது நலம். டாக்ஸிக் உறவிலிருந்து விடுபடுவது உங்களுடைய மகிழ்ச்சியான, நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சியாகும். அதனால் ஒரு உறவை இழக்கிறோம் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். நல்ல உறவுகள் பலவும் உங்களை சுற்றி இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம்.